மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கீங்களே. இல்லந்தோறும் இறையாட்சி என்கிற உயர்ந்த லட்சியத்தை நனவாக்கும் பொருட்டு கடந்த 10 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக இந்த ஊடக பணியை முன்னெடுத்து செல்கிற மாதா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அதன் பணியாளர்களுக்கும், புத்தகம் பேசுகிறது என்கிற நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும், எழுத்தாளர்களுக்கும், புத்தக ஆர்வலர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இந்த வாரம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகின்ற எழுத்தாளர் கவிஞர் ஆகிரா அவர்கள். கவிஞருடைய உண்மையான பெயர் ஆண்டனி கிளமெண்ட் ராப்சன். அந்த 3 வார்த்தையினுடைய முதல் எழுத்துக்களை கொண்டு கவிஞர் ஆகிரா என்று அழைக்கப்படுகிறார். எழுத்தாளர் அவர்கள் ஆசிரியர். நாகர்கோவில் இருக்கிற வேதநகர் பகுதியில் உள்ள புனித மிக்கேல் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டிமன்ற பேச்சாளராக, நாடக நடிகராக, கருத்தாளராக செயல்படுபவர். நாகர்கோவில் வீரமாமுனிவர் பேச்சாளர் பேரவையினுடைய தலைவராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எழுத்தாளர் அவர்கள் ஏற்கனவே 3 புத்தகங்களை படைத்திருக்கிறார். மாற்றத்தை நோக்கி, காகிதப்புறா, கல்வாரி நோக்கி. இப்பொழுது இவர் படைத்திருக்கிற தடங்காட்டி என்கிற இந்த புத்தகமானது 2023 ஆண்டு நவம்பர் மாதம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாகர்கோவில் நாஞ்சில் பதிப்பகத்தார் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கவிதை புத்தகத்தில் 40 கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துரை வழங்கியிருக்கிற சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள் கவிஞரை பற்றி சொல்கிற பொழுது, கவிஞர் ஆகிரா அழகிய கவிதை நூலொன்றை தமிழ் கூறும் நல்ல உலகுக்கு தந்துள்ளார். சமூகத்தில் திசை தெரியாமல் தடுமாறுகிற இளைய தலைமுறை சரியான தடம் கண்டு தம் பயணத்தை தொடர்வதற்கு தடங்காட்டி என்ற இக்கவிதை நூல் வழிகாட்டுகிறது. சமூகத்தில் புறையோடி கிடக்கிற அழுக்குகளை அகற்றுவதற்கு தன் பேனாவை பயன்படுத்தி இருக்கிறார். இயற்கையின் அழகை, இது இழந்து தவிக்கிற மரங்களை, பறவைகளை பாடி தன் ஏக்கத்தை தீர்த்து கொண்டுள்ளார். போரற்ற உலகத்தைத்தான் அனைத்து படைப்பாளர்களும் கனவு காண்கின்றனர். அந்த கனவு கவிஞர் ஆகிராவுக்கும் உள்ளது. அவர் கனவு பலிக்கட்டும், நிறைய படைப்புகள் அவர் மூலம் தமிழ் சமூகத்திற்கு கிடைக்கட்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நூலானது 40 கவிதைகளை கொண்டு சமூக யதார்த்தங்களை, உண்மைகளை, இயக்கங்களை பட்டியலிடுகிறது. இந்த நூலில் 148 பக்கங்கள் இருக்கிறது. இந்த நூலினுடைய விலை 120 ரூபாய். எழுத்தாளர் அவர்களே, உங்களை மீண்டும் இந்த புத்தகம் பேசுகிற நிகழ்ச்சி சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏற்கனவே 3 நூல்களை படைத்திருக்கிறீர்கள். இது உங்களுக்கு 4வது நூல். தடங்காட்டி என்கிற இந்த நூல் அருமையான கவிதை நூலாக இருக்கிறது. இந்த தடங்காட்டி என்கிற நூல் உருவாவதற்கான காரணம், இதை எழுதுவதற்கான உங்களுடைய உத்வேக சக்தியை பற்றி சொல்லுங்களேன். இதற்கு முன்னதாக ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருந்தேன், காகிதப்புறா என்று சொல்லக்கூடிய கவிதை தொகுப்பு. அந்த புத்தகம் வாசகர்கள் மத்தியிலே போன பிறகு எனக்கு கிடைத்த ஒரு பாராட்டுகள், அவர்கள் கொடுத்த உற்சாகம் என்னை மீண்டும் மீண்டும் எழுத தூண்டியது ஒரு காரணம். இரண்டாவதாக, அந்த கவிதை தொகுப்பு வெளியிட்ட பிறகு, இதற்கு முன்னதாக நாம் ஒரு சாலையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் பார்க்க பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், அப்போ எளிதாக கடந்து செல்வோம். ஆனால் இப்போது எழுத ஆரம்பித்த பிறகு அவ்வாறு எளிதாக என்னால் கடந்து செல்ல முடியவில்லை. பார்ப்பதில் ஏதாவது வித்தியாசமாகப்பட்டால் அதை கவிதையாக வடிக்க வேண்டும், அது என்ன உணர்த்துகிறது என்பதை கவிதை படைக்க வேண்டும் என்கிற ஒரு உள்ளுணர்வு தானாகவே ஏற்படுகிறது. எதை படித்தாலும் அந்த உணர்வு ஏற்படுகிறது, எதை பார்த்தாலும் அந்த உணர்வு ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த 2வது புத்தகம், தடங்காட்டி. வாழ்த்துக்கள் சார். இந்த புத்தகத்திற்கு தடங்காட்டி ஒரு அருமையான ஒரு அட்டைப்படம் இருக்கிறது. இந்த தலைப்பு மற்றும் அட்டைப்படத்தை நேயர்களுக்கு விளக்குங்களேன். 40 கவிதைகளில் தடங்காட்டி என்று ஒரு கவிதை உள்ளே இருக்கிறது. அது எதை குறித்து பேசுகிறது என்றால்,
நாம தெரியாத இடத்திற்கு பயணம் போனோம் அப்படின்னா கையில மொபைல்ல கூகுள் மேப் வச்சிருப்போம். சார் அந்த கூகுள் மேப்பை பற்றி தான் அந்த கவிதை பேசுகிறது. அந்த கூகுள் மேப்புக்கு பின்னணியில செயல்படுகிற தொழில்நுட்பம் ஜிபிஎஸ். அந்த ஜிபிஎஸ்னுடைய தமிழாக்கம் தடங்காட்டி. சரிங்க சார். அந்த அடிப்படையில் மட்டுமல்ல, அது எனக்கு பொருத்தமான தலைப்பாகப்பட்டது. ஏனென்று சொன்னால் அந்த கவிதையில 40 கவிதைகளும் பல விஷயங்களுக்கு தடம் காட்டுகிறது. இளைஞர்களுக்கு தடம் காட்டுகிறது, காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தடம் காட்டுகிறது, உறவுக்கு தடம் காட்டுகிறது, வாழ்வுக்கு தடம் காட்டுகிறது. இப்படி பல நிலைகளில் அது சுட்டி காட்டுவதால் தடங்காட்டி என்ற பெயரே பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்து அதற்கான வரைபடத்தை அட்டைப்படமாக அமைத்திருக்கிறேன். வாழ்த்துக்கள் எழுத்தாளர் அவர்களே. இப்பொழுது நம்ம அந்த புத்தகத்திற்கு நாம் செல்கிறோம். கவிதை எண் 8, பக்கம் 44, பேனா என்கிற ஒரு தலைப்பில் ஒரு அருமையான கவிதை படைத்திருக்கிறீர்கள். இந்த கவிதையில உள்ள முக்கியமான கவிதைகளை நேயர்களுக்கு சொல்லுங்களேன். உன்னை தீண்டாதவரை நான் எல்லை மீறியதில்லை, உன்னை தீண்டிய பின் எல்லை மீறாமல் இருந்ததில்லை. என் விரல்களுக்கு இடையில் நீ சிக்கிக் கொள்ளும் போதெல்லாம் உன்னை தீண்டும் சுகத்தில் உலகம் மறக்கிறேன். புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் பிறந்தது, எனக்கோ என் கரங்களில் நீ தவழும் போதெல்லாம் ஞானம் பிறக்கிறது. எப்பெல்லாம் பெண் எடுத்து எழுதணும்னு நினைக்கிறவனோ அப்பதான் அந்த கற்பனை வருகிறது, எழுத்துக்கள் பிறக்கிறது, கற்பனை கவிதையாக பிறக்கிறது. அடுத்த பக்கத்தில் கூட, ஆயுதங்களால் வீழ்த்த முடியாததை வீழ்த்தி காட்டுகிறாய் நீ, கொடு வாளினும் கொடியது தொடு வானினும் உயரியது உன் கூர்முனை, எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடி வடித்தாய், காலத்தின் மாற்றத்தில் உனக்குள் எத்தனை அழகு, வடிவம் மாறி நின்றாலும் படிவம் மாறவில்லை. அதுக்கு பின்னாடி பின்பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். சட்டைப்பைக்குள் ஒட்டி கொண்டு இதய துடிப்பை சீராக்கும் மருத்துவர் நீ. ஏன்னா பேனா எப்போதுமே நம்முடைய சட்டை பையில இருக்கும். நம்முடைய இதய துடிப்பை அது சீராக்குகிறது என்கிற கற்பனையோடு கலந்து எழுதியிருக்கிறேன். உறவுகள் கூட சொல் பேச்சு கேட்பதில்லை, நீயோ எப்போதும் என் பேச்சை தட்டியதில்லை. உள்ளத்து உணர்வுகளை வார்த்தையாக்கி காகிதப்புறாவை அனுப்பி உறவு காத்த உன்னதம் நீ. முற்காலத்துல கடிதங்கள் எழுதுவதற்கு பேனா பயன்பட்டது அப்படிங்கறத அதுல கொண்டு வந்திருக்கிறேன். சரிங்க சார். நவீனங்கள் வடிவம் மாறினாலும் நளினம் மாறவில்லை. உன்னை கட்டி கொண்டதால் கவலைக்கு விடை கொடுத்தேன், உன்னை காதலித்ததால் கண்ணீருக்கு விடை கொடுத்தேன், உன்னை அணைத்து கொண்டதால் நான் கவிஞனானேன் என்று எழுதியிருக்கிறேன். அருமை. அடுத்த பக்கத்தில் கூட பலருடைய பேனாக்கள் எப்படி அவர்களை உருவாக்கியது என்று ஒரு பட்டியல் போட்டு நீண்ட பட்டியல் இருக்கிறது. தொல்காப்பியரின் பேனா இலக்கண விதியை சுட்டியது, வள்ளுவனின் பேனா வாழ்வியல் வழிகளை சொன்னது, கம்பனின் பேனா கடவுளாய் ராமனை தந்தது, இளங்கோவனின் பேனா கற்பின் மாண்பை சொன்னது, பாரதியின் பேனா பெண்ணியம் பேசியது, பாரதிதாசனின் பேனா புரட்சி தீயை பற்ற வைத்தது, அம்பேத்கரின் பேனா அறிவொளியை ஏற்றி வைத்தது, பெரியாரின் பேனா பகுத்தறிவை பறைசாற்றியது, கவிமணியின் பேனா கவித்துவம் சுவைக்க வைத்தது, கண்ணதாசனின் பேனா கவித்துவம் பாடி நின்றது, வைரமுத்துவின் பேனா கரிசல்மன் வாசனை தந்தது, வாலியின் பேனா வாலிபத்தின் இனிமை பாடியது, கவிஞரின் பேனா சமூக நீதியை காத்து வென்றது, எனது பேனா காகிதப்புறாவாக சிறகடித்து தடங்காட்டியாக பயணிக்கிறது என்று என்னுடைய இதற்கு முந்தைய புத்தகத்தை இணைத்து இதில் எழுதியிருக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். இதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் உங்களுடைய முதல் கவிதையை நான் பார்க்கிறேன். பூக்காடு என்கிற கவிதை புத்தகத்தை பற்றிய ஒரு கவிதையாக இருக்கிறது. அந்த கவிதையை பற்றி நேயர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை விளக்குங்களேன். இது கடந்த ஆண்டு நாகர்கோவில்ல புத்தக கண்காட்சி நடைபெற்றது. அந்த புத்தக கண்காட்சியுடைய 10 நாட்களும் நான் அங்கே மாலையில் அங்கு செல்வதுண்டு. சரிங்க சார். அப்போது அந்த தேசிய புத்தக தினம் அந்த 10 நாள் கண்காட்சி இடையில ஒரு நாள் வந்தது. அன்றைக்கு நான் இந்த கவிதையை எழுதினேன். புத்தகங்களை பற்றி ஒரு அருமையான கவிதை. உன் விரல் பிடித்த நாள் முதலாய் என் கரம் பிடித்து நடத்துகிறாய், தோழியாய் வந்து அறிமுகமானாய், காதலியாய் மாறி அழகு செய்தாய், மனைவியாய் மாறி உயிரில் கலந்தாய், மகளாய் மடியில் தவழ்கிறாய். உன்னை வாசித்தேன், உன்னை யோசித்தேன், உன்னை நேசித்ததால் என்னை நான் நேசித்தேன், உலகம் என்னை நேசித்தது. நோக்காடு பிடித்து நான் கிடந்த போதெல்லாம் அருள்வாக்கு தந்து என் பெரும்பாடு தீர்த்தாய். பொட்டல் காடு என் மனம், உன்னை படித்தேன், என் மனம் ஆனது பசுமை வனம். உனக்குள் எது இல்லை, நீ இல்லையேல் உலகம் இல்லை. நீ இலக்கியம் பேசினாய், இடர்பாடுகளை பேசினாய், இன்னல்களை பேசினாய், இயலாமையை பேசினாய் என்று நிறைய விஷயங்களை அந்த புத்தகம் எதையெல்லாம் நமக்கு சொல்லுகிறது என்பதை இந்த கவிதையிலே நான் வடித்திருக்கிறேன். அதனுடைய இறுதியிலே ஒரு அருமையான வரியோடு இந்த கவிதையை நிறைவு செய்திருக்கிறேன். வாசிங்க சார். என் தனிமைக்கு நீ மருந்து, என் கவலைக்கு நீ ஆறுதல்,
என் பயணத்தில் நீ துணை. நீ சத்தம் இல்லாமல் கொடுத்த முத்தம் தொலைந்த என் தூக்கத்தை திருப்பி தந்தது. குறுங்காடு அல்ல நீ, நடக்க நடக்க நீளும் நெடுங்காடு. நீ ஒரு பூக்காடு, உன்னில் விழுந்து எழுந்ததால் எனக்கு இல்லை சாக்காடு. மிக அருமையாக புத்தகத்துடைய மகத்துவத்தை சொல்லியிருக்கிறீங்க சார். தொடர்ந்து கவிதை எண் 9 பக்கம் 50 மது பேசுகிறேன் என்று இன்றைக்கு மதுபானம் பேசினால் எப்படி இருக்கும் என்பதை விளக்கியிருக்கிறீங்க. வாசிங்களே. மது பேசுகிறேன். செதுக்குகிறவன் நான் அல்ல, சிதைக்கிறவன் நான். பெயருக்குள் போதையை மறைத்திருக்கும் மாயக்காரன். நரம்புகளை பிடித்து நாடி பார்க்கிறவன் அல்ல, நரம்புகளில் நடுக்கத்தை வரவழைப்பவன். நட்பை வளர்ப்பவன் நான் அல்ல, நஞ்சை விதைக்கும் வஞ்சகன். நான் உனக்கு எதிரணி, தெரிந்தும் வைக்கிறாய் கூட்டணி. ஜெயிக்கும் கூட்டணி அல்ல, தோற்கும் கூட்டணி. அப்படியே எழுதி கொண்டு பின்னால் எழுதுகிறேன். குடித்தே குலமழிந்த கதை உனக்கு தெரியாது, மடிந்தவர் குலமறியும் என் வரலாறு. ராஜாக்கள் மாளிகையில் நான் மாவீரன், ஏழைகள் குடிசையில் நான் பருத்தி வீரன். மது என்னும் 2 எழுத்துக்குள் உலகம் என்னும் 4 எழுத்து அடங்கி கிடக்கிறது. அதனுடைய பின்பக்கத்துல கொஞ்சம் பெரிய கவிதை. சரிங்க சார். அதனுடைய பின்பக்கத்துல குடிசையை கொளுத்திய கோமாளிகள், தாலியை அறுக்கும் தருதலைகள், தண்டவாளத்தில் தலை வைக்கும் தற்குறிகள் அனைவரும் என் ஏவலாளிகள். ஞானிகளும் தப்பியதில்லை, நியாயவாதிகளும் தப்பியதில்லை, கவிஞர்களும் தப்பியதில்லை, கலைஞர்களும் தப்பியதில்லை. தலைவர்களும் விட்டதில்லை, தொண்டர்களும் விடவில்லை. நடுத்தருவில் நின்றாலும் நாடியதை விடுவதில்லை. சிறியோரும் சுவைக்கின்றார், பருவம் எய்தியவரும் சுவைக்கின்றார். முதியவர் முதுமையில் கிடந்தாலும் முதுகு வலிக்காய் சுவைக்கின்றார். இதனுடைய ஒரு கிளைமேக்ஸாக சார், கடைசியாக நீங்க ஒரு லைன் சொல்லியிருக்கீங்க. இன மத பேதம் இங்கில்லை, மனிதம் காக்கும் இடமும் இல்லை. இந்தியாவின் இளமை மது கூடத்தின் மறைவில் முதுமை அடைகிறது. ஆமா, அறியாத உண்மை தெளியாத வரையில் விடியல் இல்லை. இந்த இளைய தலைமுறை அதில் விழுந்து கிடக்கிறது என்பதை அப்படி சொல்லியிருக்கிறார். அதுல முதுமை அடைகிறது என்று இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் திசை மாறி போகிறார்கள். எத்தனையோ படித்தவர்கள், நல்ல வேலையில் இருப்பவர்கள் கூட குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மாபெரும் ஒரு சவால், இன்றைக்கு நம்ம மனித குலத்திற்கான ஒரு பெரிய சவாலாக இருப்பதை நான் பார்க்கிறோம். உங்களுடைய அந்த ஆதங்கத்தை நீங்க கவிதையாக மிக அருமையாக படைத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து சொற்கணைகள் பக்கம் 58 கவிதை எண் 12. சொற்கணைகள், ஒரு சொல்லினுடைய வல்லமை ஆற்றல் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி கவனமாக சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற பின்னணியில் இந்த கவிதையை படைத்திருக்கிறீர்கள். வாசிங்களே. கற்கள் கொடுக்கும் காயத்தை விட சொற்கள் கொடுக்கும் காயங்கள் அதிகம். வருவதையெல்லாம் வார்த்தை வாந்தி எடுத்துவிட்டு நரம்பில்லா நாக்கென்று நியாயம் கற்பிக்கிறோம். கொட்டிய தேளை விட கொடியது கொல்லும் சொல். ஒரு நொடியில் கொன்றுவிடும் விஷத்தை விட நின்று கொல்லும் சொல் கொடியது. காலப்போக்கில் ஆறிவிடும் உடல் காயங்கள், காலங்கள் கடந்தாலும் விதையாயிருக்கும் சொற்காயங்கள். காதல் கணைகள் வீழ்த்திய காளையர் உண்டு, சொற்கணைகள் வீழ்த்திய மகுடங்கள் உண்டு. வீரியமிக்க சொல்லால் வீரம் பேசி வீண்பழி சுமந்த வரலாறு உண்டு. ஒற்றை சொல்லில் உடைந்த காதல் அறியும் மரணவலி. சொல் நெருப்பின் வெப்ப கதிர்வீச்சில் வெந்து தணிந்த உறவுகள் அறியும் சொல்லின் வலி. இதைத்தான் நம்ம வள்ளுவர் கூட மிக அருமையாக, தீயினார் சுட்டப்புண் உள்ளாக மாறாது நாவினார் சுட்டபடு. தீக்காயம் கூட ஆறிவிடும், நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஏற்படுத்துகிற காயங்கள் ஆறாது. எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார். நம்ம ஆண்டவர் இயேசுவும் கூட ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, வார்த்தை அளந்து பேச சொல்லியிருக்கிறாங்க. அதனால வார்த்தைகள் எந்த அளவுக்கு மிக எளிதாக பிளவுகளை உருவாக்கும் என்பதை, அதனுடைய ஆற்றலை வல்லமையை சொற்கணைகள் என்கிற இந்த கவிதை தலைப்பில் மிக அருமையாக படைத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து சார், புத்தகத்துடைய தலைப்பாக அமைந்திருக்கக்கூடிய தடங்காட்டி கவிதை எண் 13. புறப்படும் இடமும் சேரும் இடமும் பதிவு செய்து புறப்பட்டேன், இதுவரை பயணிக்காத பாதை அச்சம் உள்ளே அழுத்தினாலும் உன் உடனிருப்பில் பயணித்தேன். அழகாய் பேசினாய் கொஞ்சம் உன் குரலில், எனக்கும் கொஞ்சம் மயக்கம்தான், முகம் காணா அழகி உன் முனகலையில் சொக்கி போனேன். நேர்சல் என்றாய் திரும்பிச் செல் என்றாய், தூரத்தை கணக்கிட்டு துல்லியமாய் சொன்னாய்.
செயற்கை நுண்ணறிவு கொண்டவளே, நீதான் எதிர்கால கண்மணியோ? பறக்கும் சாலை பயணத்தில் பக்குவமாய் வழி சொன்னாய், படபடப்பு ஏதுமின்றி பயணத்தில் உடனிருந்தாய். சுழலும் பாதை சந்திப்புகளில் சற்றே நீயும் சுழன்றாய், பொறுமையின்றி கடந்த போது மாற்றுப்பாதை கண்டு மறுபடியும் கரை சேர்த்தாய். ஆமா, இதுல அந்த சுழலும் பாதை சந்திப்புகளில் சற்றே நீயும் சுழன்றாய். அந்த கூகுள் மேப்ல போகும்போது சில சந்திப்புகள் வரும்போது அது நம்மளை குழப்பி விட்டுரும். சோ அந்த வார்த்தை தான் கொஞ்சம் கவிநயத்தோட அப்படி பயன்படுத்தி இருக்கிறேன். தெரியாத பாதைக்கு வழிகாட்டி சில நேரம் திணறடித்தாய், யானைக்கும் அடிசருக்கும் உன் அடிசருக்கினாலும் சாதுரியத்தால் சமார்த்தியம் செய்தாய். தனிமை பயணத்தில் துணை வந்த உறவு நீ, காட்டு வழி பாதையில் கடந்தாலும் கவலையின்றி உடன் வந்தாய். இளைப்பாற தேநீரகம் அழைத்துச் சென்றாய், பசித்த போது உணவகம் காட்டி உபசரித்தாய். ஆனாலும் நீ சுயநலவாதி, நீ மட்டுமே பேசினாய். நான் பேசியதற்கு மறுமொழி உன்னிடம் இல்லை. இனியொரு நாள் வரும், மறுமொழி நீ பேச, வெகு தூரம் பயணிப்போம் நீயும் நானும். மிக அருமையாக உங்களுடைய அந்த கற்பனை திறன் அருமையாக இருக்கு சார். இதுல ஒரு கருத்து, செயற்கை நுண்ணறிவு கொண்டவளே, நீதான் எதிர்கால கண்மணியோ. இன்றைக்கு இந்த அகில உலகத்தினுடைய ஒரு மாபெரும் சவாலாக இருப்பது இந்த செயற்கை நுண்ணறிவு. இதில் புலமை பெற்றவர்கள் சொல்லுகிறார், இன்னும் ஒரு 10-20 ஆண்டு கழித்து எல்லாமே இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயங்கி விடுந்த உலகம். ஆசிரியர் பணியா இருக்கலாம், வழக்கறிஞர் பணியா இருக்கலாம், சமையல் சமைக்கிற அல்லது துப்புரவு பணி செய்கிற எல்லா பணிகளுக்குமே இந்த செயற்கை நுண்ணறிவு வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். சமூகத்தில் ஒரு 70% மக்கள் தேவையற்றவர்கள் என்று கூட தள்ளிவிடப்படுவார்களோ என்கிற அச்சம் இருக்கிறது. வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி இருக்குமோ என்று பயமாக இருக்கிறது. இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது மிக விரைவாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு துறையாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொண்டு அதற்கேற்ப நம்முடைய அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து காரிகைகள் 14வது தலைப்பு, பக்கம் 67ல செவிலியர்களை பற்றிய ஒரு அருமையான ஒரு கவிதை. அந்த செவிலியருடைய தியாகம், அவருடைய அந்த வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கவிதையாக படித்திருக்கிறீர்கள். ஒரு சில வரிகளை நேயர்களுக்கு சொல்லுங்களேன். மருந்து வாடை குமட்டுகிறது, வடியும் சீழ் வருத்துகிறது, வாடை காற்றை சுவாசித்தே வருத்தமின்றி வாழ்கிறாய். பொன்னகை அணிதல் தவிர்த்து புன்னகை சிந்தி நிற்கிறாய், புன்னகையில் புண்கள் ஆற்றும் புனித வடிவாய் தெரிகிறாய். ஊதியம் ஒன்றும் உயர்வில்லை, ஊழியம் ஒன்றே உயர்வாக, உயிர் பயம் சிறிதுமின்றி உயிர் காக்க ஓடுகிறாய். சாதி தீட்டு பார்ப்பவரும் சரும நிறம் காண்பவரும் மூச்சு நின்று போகுமென்றால் தீட்டென உன்னை விலக்காமல் கடவுளின் உருவாய் உணர்கிறார். சாதியில் எனக்கு உடன்பாடில்லை, சாதியில் எனக்கு உடன்பாடில்லை, உலகுக்கு சாதி வேண்டுமெனில் உயிர்காக்கும் உயர்ந்த ஜாதி செவிலியர் என்றே உரைத்திடுவோம் அப்படின்னு எழுதியிருக்கேன். வண்ண உடை உடுத்தி அன்ன நடை பயிலாமல் நடந்தே ஓடத் தெரிந்த 4ஆம் கலை வடிவம் நடையோட்ட கலை பயின்றவரே. இறுதியாக உள்ள அந்த வரிகள், புன்னகையில் புண்கள் ஆற்றும் புனித கலை கற்றவரே, புண்ணியம் உமக்கு சேரட்டும், தலைமுறைகள் நீடு வாழட்டும் என்று முடித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். செய்து போன்றவர்கள் மிக அருமையான ஒரு கவிதை நடையில நீங்க சொல்லியிருப்பது சிறப்புக்குரியது. கவிதை எண் 18, மரம் பறவை மனிதன். இந்த ஒரு கவிதையில நீங்க வாசகர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை நேயர்களுக்கு சொல்லுங்களேன். அந்த மரம் பறவை மனிதன் இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு கவிதை. இன்றைக்கு எப்படி இந்த மது பழக்கம் மக்களிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ, இதை போல இன்றைக்கு உறவுகளிடத்திலே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், நட்போடு பழகுவது, அந்த உறவுகளை பயன்படுத்திவிட்டு தேவை தீர்ந்ததும் விலகி செல்வது இன்றைக்கு உள்ள சூழலில் பெரும்பான்மையாக நம்ம பார்க்கிறோம். யூஸ் அண்ட் த்ரோ பாலிசி. அது ரொம்ப அதிவேகமாக, குறிப்பாக அது இளைஞர்கள் மட்டுமல்லாமல் பெரியவர்களிடம் அந்த பழக்கம் இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம் அல்லது காலத்தினுடைய விதியா என்பது தெரியவில்லை. அப்படி ஒரு நிகழ்வு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதை வைத்துதான் இந்த கவிதை ஒரு மரத்துக்கும் பறவைக்குமான ஒரு உறவை சொல்லி அதன் மூலமாக மனிதனுக்கு பாடம் சொல்கிற மாதிரி அந்த கவிதையை எழுதியிருக்கிறேன். நான் மரம், நேற்று வரை என்னிடம் இளைப்பாறினாய், என் கனிகளை சுவைத்தாய், கேட்காமலே கூடுகட்டி சொகுசாக வாழ்ந்தாய், என் நிழலில் சுகம் கண்டாய், உயர உயர பறந்தாய், ஊர்க்குருவி நான் என்றாய், என் அசைவுகள் தாலாட்டும் பாட்டென்றாய்,
நீயே சொர்க்கம் என்றாய், உன்னை விட்டகலேன் என்றாய். அன்றொரு நாள் மழைக்காலம் வந்தபோது இதய குகையில் இடம் தந்தேன். வெயில் வந்தபோது இலைகள் தைத்து குடை தந்தேன். பசித்திருக்க கூடாதென்று புசித்திருக்க பழம் தந்தேன். கரங்கள் விரித்து தாங்கினேன். இன்று என் கிளைகளை குறை காண்கிறாய். என் கனிகளுக்கு களங்கம் விளைவிக்கிறாய். என் நிழல் சுடுகிறது என்கிறாய். என்னை விட்டு பறப்பதும் பின் தேடி வருவதும் உனக்கு தொடர்கதையாகிவிட்டது. உனக்கு வேறு மரம் கிடைத்திருக்கலாம், அதன் கனிகள் இனித்திருக்கலாம், நிழல் சுகம் தந்திருக்கலாம். எதையும் நான் அறியேன். நான் காத்து நின்ற போதும் கடந்து நீ பறக்கிறாய். உன் நிழல் படாமல் தள்ளியே பறக்கிறாய். அன்று நீ சிறகொடிந்த பறவை, என் நிழலே உனக்கு துணை. இன்று நீ சிறகடிக்கும் பறவை, உன்னை வரவேற்க பல மரங்கள் காத்திருக்கும். நான் மரம், குருவிகள் தேடி வரலாம், கூடு கட்ட இடம் தேடலாம். எனக்கு நீரூற்ற வேண்டாம், வேரூன்றி விட்டேன் நான் மரம். நான் என்னைக்குமே மரம்தான், நான் நிலையாக இருப்பேன். நீ வேணா போயிருக்கலாம், நான் நிலையாக இருப்பேன் என்கிற ஒரு மிக அருமையாக அந்த மரம் பேசுவது போல அமைத்திருக்கிறீர்கள். நன்றி சார். தொடர்ந்து கவிதை எண் 29 பக்கம் 113 கல்லறைகள். நிறைய கவிதைகள் அந்த பொருளை பேசுவது போல நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். இப்போ மரம் பேசுகிறது, கல்லறை பேசுகிறது, பேனா பேசுகிறது. இந்த கல்லறை எவ்வாறு பேசுகிறது வாசிங்களே. வாழும்போது தெரியவில்லை இவ்வளவு சிறிய இடம்தான் சொந்தம் என்று. ஊருக்கே பட்டா போட்டாலும் பத்திரப்பதிவு இல்லாமல், பட்டா இல்லாமல் 6 அடி நிலம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் பூமிக்கு மட்டுமே உண்டு. ஆட்டம் போட மேல்தளமும், ஆட்டம் நின்றால் கீழ்த்தளமும் அனைவருக்கும் உண்டு. மிக அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. ஆட்டம் போட மேல்தளமும், ஆட்டம் நின்றால் கீழ்த்தளமும் அனைவருக்கும் உண்டு. உண்டு. இது தெரியாம தான் என்னென்னலாமோ பண்ணிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. ஆமா. கல்லறைக்கு தெரியும் கண்ணீர் கதை, கல்லறைக்கு தெரியும் காதல் கதை, கல்லறைக்கு தெரியும் கலைந்து போன கனவின் கதை. புத்தகங்கள் மட்டுமே பாடம் சொல்வதில்லை, கல்லறை வாசகங்களும் பாடம் சொல்கிறது. அதை இறுதியாக சொல்லியிருக்கிறேன். மாவீரர்கள் துயிலும் கல்லறைகள் விழுப்புண்பட்ட வரலாறு பேசும். வீணர்கள் துயிலும் கல்லறைகள் வீணாய் போன வாழ்வை பேசும். நல்லோரின் கல்லறைகள் பதித்து சென்ற தடங்களை பேசும். மூச்சிருக்கும் வரைதான் முரண்பாடுகள் அதிகம். மூச்சு நின்று போனால் முனகலுக்கு வழியில்லை. ஏற்றத்தாழ்வுகள் இங்கில்லை, எல்லோரும் இங்கு சமம். வாழ்ந்தபோது வாழ்த்தாதவனை வீழ்ந்த பின்பு வருந்த வைக்கும். நீண்ட நித்திரைக்கு போனவன் மீண்ட கதை கல்லறைக்கு இல்லை. புத்தகங்கள் மட்டுமே பாடம் சொல்வதில்லை, கல்லறை வாசகங்களும் பாடம் சொல்கிறது. பெரிய பெரிய அறிஞர்கள், தலைவருடைய கல்லறை வாசகங்கள் உன்னதமான கவிதை கருத்தை நமக்கு சொல்லுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக சார் கவிதை எண் 40 இந்த புத்தகத்துடைய கடைசி கவிதை. போர்க்களமே அமைதி கொள். 144வது பக்கம். போர்க்களமே அமைதி கொள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அந்த சிக்கல், பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இப்போ தற்போதைக்கு நடந்து கொண்டிருக்கிற பாலஸ்தீன இஸ்ராயேல் போரை பற்றி அதோடைய பின்புலத்தில் இந்த கவிதை அமைந்திருக்கிறது. நேயர்களுக்கு வாசிங்களே. போர்க்களமே அமைதிகொள். கழுகுகளை பிணந்தின்னு அனுப்பிவிட்டு புறாக்களே எங்கே போனீர்கள்? அமைதிக்கு அடையாளமாய் அனுப்பி வைத்தோம், ஆயுதங்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டீரோ? போர்கண்ட பூமியே ரத்தம் குடிக்கிறாயே, நாளை குடிநீருக்கு பதில் குருதியை தருவாயோ? ஏதுமரியா பிஞ்சுகளின் நெஞ்சில் மரண பயம். வருங்காலத்தை வசந்தமாக்கும் இளையோரின் இதயங்களை குண்டுகள் துளைக்கிறது. கருசுமக்கும் கர்ப்பிணிகளுக்கு துப்பாக்கி முனையில் குறைப்பிரசவம். மாண்டபின் கிடைத்ததென்ன? உருக்குலைந்த நாடும், வீடிழந்த குடியும், தந்தை இழந்த சேயும், தாலி இழந்த விதவையும், அனாதையான குழந்தைகளும், கற்பிழந்த பெண்களும். குண்டுமலை பொழிந்து தீ வளர்த்தீரே, கருணை மழை பொழிந்து காத்திட மறந்தீரோ? இந்த கவிதையினுடைய இறுதி வரிகள் சார். ஆயுதங்களே கொஞ்சம் ஓய்விடுங்கள், முனைகளை கூராக்கும் முயற்சியை கைவிடுங்கள், யுத்தங்கள் முற்றுப்பெறட்டும், முத்தத்தின் ஒலி பரவட்டும், அமைதி புறாக்கள் பறக்கட்டும். மிக அருமையாக தடங்காட்டி என்கிற அந்த நூலில் நிறைய நல்ல கருத்துக்களை சொல்வதன் மூலமாக ஒரு தடமாக உடைய கருத்துக்கள், கவிதைகள் அமைந்திருக்கிறது. மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது. தொடர்ந்து உங்களுடைய எழுத்து பணி சிறக்க வாழ்த்துகிறோம். என்ன நேயர்களே,
நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி.